ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மல்டிபிள் பிடிஎஃப் ஃபைல்ஸை எப்படி ஒரே பிடிஎஃபாக ஃபைல் மாற்ற போகிறேங்கிறது ஒரு சின்ன டெமோ. இதுக்கு வந்து பிடிஎஃப் மெர்ஜி அப்படிங்கிற ஒரு சைட் இருக்குது. பிடிஎஃப் merge.w610b.com அந்த சைட்டுக்கு போயிடுங்க. நான் இப்போ இந்த மினிமைஸ் பண்ணி வச்சுருந்தேன். என்ன ஃபைல்ஸ் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சிங்கிள் பேஜ் ஃபைல்ஸை நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எந்த ஆர்டரில் உங்களுக்கு பேஜ் பிரிண்ட் வரணும் அப்படிங்கிறத ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறேன். ஆட் பண்ண ஃபைலில் திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். எந்த பேஜ் உங்களுக்கு எந்த பொசிஷனில் வரணும் அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் எந்த பேஜ் வேண்டாமோ டெலிட் பண்ணிடலாம் டைரெக்டாக. ஆர்டரில் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு மர்ஜ். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஃபைல் வந்து லோக்கலாக சேவ் பண்ணிக்கலாம் உங்கள் மிஷினில், இல்லைன்னா பிடிஎஃப் கூகுள் டிரைவ்லையும் சேவ் பண்ணிக்கலாம். நான் லோக்கலாக சேவ் பண்ணுறேன். அதுக்கு என்ன நேம் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது கொடுத்து லொக்கேஷன் எங்கே சேவ்னு சொல்லி சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் அந்த ஃபைலை. எல்லா இண்டிவிஜுவல் சிங்கிள் பேஜஸ் இருந்தது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஒரே ஃபைலாக மாற்றியாச்சு. இது நமக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ இல்லை பிரிண்ட் எடுக்கிறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து சிங்கிள் ஃபைல்ஸாக இருக்கிறத வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்காக ஒன்றா மெர்ஜ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.